வணக்கம். நான் கவிஞர் கவி தண்டபாணி பேசுகிறேன். வருகிற 2026 ஏப்ரல் திங்கள் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல். இது 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அதிசய திருவிழா. ஜாதி மதங்கள் கடந்து நிற்கும் சமத்துவ களம் காணும் ஒரு பொது விழா. 1971ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வரை வருகின்ற எல்லா தேர்தல்களிலும் வேடசந்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளரே ஆட்சி அதிகாரத்திற்கு அரியணை ஏறுபவர்களை நிர்ணயம் செய்து கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் வெற்றியை உறுதி செய்து சித்திரை திங்கள் நன்னாளில் ஜெயிக்கப் போவது கோட்டையில் ஜெயின் சார்ஜ் கோட்டையில் அரியாசனத்தில் அமர்ந்து ஒலிக்கப் போவது அந்த ஒற்றை குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்த உண்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வேடசந்தூர் தொகுதிக்கு வீரா சாமிநாதன் அவர்களை வெற்றி வேட்பாளராக திமுக தேர்வு செய்திருக்கிறது. நான் வெற்றியின் அடையாளத்தை காண்பதற்காக வேடசந்தூர் தொகுதி முழுக்க சுற்றித் திரிந்தேன். அதில் கிடைத்த தகவல்கள் எல்லாம் வீரா சாமிநாதன் என்ற ஒற்றை சொல் விண்ணை முட்டும் அளவிற்கு ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பகைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பாளர் அண்ணன் வீரா சாமிநாதன் அவர்களை தேர்வு செய்ததால் தளபதியாரின் பட்டாபிஷேகத்திற்கு படையை திரட்டி பயணிக்க தயாராகி வருகிறார்கள் தொண்டர்கள். தமிழனை அடக்கி ஆள்வதற்கு வெகு காலமாக வெற்றி கொண்டு அலைகிறார்கள். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உருவாக்கிய இயக்கத்தை தோளில் தூக்கி வளர்த்த திராவிட அரசியலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் பேரரசன் வாளை கூரேற்றி வானோக்கி நிமிர்ந்து நிற்பதால் மதங்களை வளர்க்கவும் மொழிகளை திணிக்கவும் முடியாமல் அடிமை அரசியல் கட்சியை ஆக்கிரமித்து அத்துமீறி உள்ளே நுழைய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஊதிய காற்றில் நாங்கள் உடைந்து போவோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஊதுவது புல்லாங்குழலுக்கு கூட பத்தாது. எங்கள் பூர்வீகமே புயல் காற்றுதான். நாங்கள் புறப்பட்டாலே புழுதி கிளம்பும். ஆனால் நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, அணியாக சேர்ந்து வந்தாலும் சரி, கோட்டையில் கொடியை ஏற்றுவது என்னவோ எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். வேடசந்தூர் தொகுதியை அலங்கரித்து வெற்றி விழா காண போகும் அண்ணன் வீரா சாமிநாதன் அவர்கள்தான் உதயசூரன் சின்னத்தில் நிற்கிறார். அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களியுங்கள். உதயசூரன் சின்னத்தை உரிமை கொண்டு ஓட்டு எந்திரங்களும் உரிமையோடு காத்து கிடக்கிறது. நீங்கள் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என முழு நம்பிக்கையோடு காத்து கிடக்கிறது. எதிரிகள் விடும் ஏவுகணைகள் எல்லாம் எட்டி பிடித்து கையில் சுட்டி காது குடைய கற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். எங்களை ஏளனம் செய்து வெற்றியை பறிக்க விபரீத ஆசை கொள்ள வேண்டாம். இனி வெற்றி எப்போதும் எங்கள் பக்கம்தான். எல்லோரும் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அண்ணன் வீரா சாமிநாதனை வெற்றி பெற செய்ய முடிவு செய்து விட்டார்கள். அனைவரும் வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு என அனைத்து வகையிலும் உலக தரத்திற்கு உயர்த்தி இந்திய மாநிலங்களில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் வீரா சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களியுங்கள். எளிமையும் கருணையும் நிறைந்த எங்கள் அண்ணன் வீரா சாமிநாதனுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களியுங்கள். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரின் அன்பையும் இதயம் முழுக்க சுமந்து இருக்கும் அண்ணன் வீரா சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களியுங்கள். இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல் குணம் படைத்த அண்ணன் வீரா சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அண்ணன் வீரா சாமிநாதன் ஜெயித்தால் வேடசந்தூர் தொகுதி விவசாயம் ஜெயிக்கட்டும். அண்ணன் வீரா சாமிநாதன் ஜெயிக்கட்டும். வேடசந்தூர் தொகுதி முழுதும் வறுமைகள் ஒழியட்டும். அண்ணன் வீரா சாமிநாதன் ஜெயிக்கட்டும். வேடசந்தூர் தொகுதி ஏரி குளங்கள் நீர்நிலைகள் உயரட்டும். அண்ணன் வீரா சாமிநாதன் ஜெயிக்கட்டும். வேடசந்தூர் தொகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். அண்ணன் வீரா சாமிநாதன் ஜெயிக்கட்டும். வேடசந்தூர் தொகுதி மேல் வேற்றுமையில் இல்லாத ஒரு தொகுதியாக மாறட்டும். தமிழகம் தலைநிமிர்ந்து வாழட்டும். நம் தளபதியை நாட்டை ஆளட்டும். வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.